சூப்பர் ஹோட்டல் பிரதான வீதி எரிவில் களுவாஞ்சிக்குடி. சூப்பர் ஹோட்டல் பிரதான வீதி எரிவில் களுவாஞ்சிக்குடி. இப்போ இப்படி பார்க்கக்கூட மழை பெய்யுது. அப்போ மழைக்காக ஒதுங்குவோம்னு சொல்லிப்பட்டு தான் நான் இப்போ இதுக்குள்ளே வந்தேன். முன்னால் பார்த்தோம்னு சொன்னால் எமது மண்முனைத்தை நிறைவு பெற்று பிரதேச செயலகம், ஒரு புறம் மண்முனைத்தை நிறைவு பெற்று பிரதேச செயலகம், அதற்கு அங்கே மற்றப்புறம் பார்த்தோம்னா சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை களுவாஞ்சிக்குடி. இன்னும் சற்று கொஞ்சம் அங்கே பார்த்தோம்னு சொன்னால் நீர்ப்பாசன திணைக்களம், அதாவது மத்திய அரசினுடைய நீர்ப்பாசன திணைக்களம் பிரதான வீதி. அப்படியே வரக்கூட மலைக்கு ஒதுங்கினேன் நான். மலைக்கு ஒதுங்கிட்டு வரத்தான் இதில் எனக்கு பார்த்தனேன் கொஞ்சம் நிற்கிற இந்த டைமில் ஏதாவது பார்ப்போம்னு சொன்னால், இந்த ஹோட்டலுக்கு நான் வந்து விஜயம் செய்த முதலாவது தடவை. இந்த ஹோட்டலுக்கு நான் வந்திருக்கிறேன் முதலாவது தடவையாக. பார்ப்போம் என்ன மாதிரி நிலைப்பாடுகள் இருக்குது, அவங்களோட உள்ளெல்லாம். இது இவங்களுடைய இந்த இதில் நான் நினைக்கிறேன் ஃப்ரைட் ரைஸ் போடுறாங்க. ஃப்ரைட் ரைஸ் ரெடியாக இருக்குது. இங்கே எல்லாமே பொருட்கள் என்ன இது என்ன இதில் பேர் என்னையா? சில்லி பேஸ்ட் இருக்குது. சில்லி பேஸ்ட். ஓ, அடுத்த இது சிக்கன் இருக்குது. சிக்கன் ரெடியாக இருக்குது. சிக்கன் என்னென்ன இருக்கு நீங்களே சொல்லுங்கள். இப்போதான் முதலாளி என்ன பேர்? என்ன பேர்? ராஜன். நீங்கள் நான் நினைக்கிறேன் எரிவில். ரைட். இந்த கடை இது அமைஞ்சிருக்கிற பேர் என்ன சொல்லுங்கள்? சூப்பர் ஹோட்டல் வந்து எரிவில் டிஎஸ் ஆஃபீஸுக்கு முன்னால் இருக்குது. எரிவில் டிஎஸ் களுவாஞ்சிக்குடி டிஎஸ் ஆஃபீஸுக்கு முன்னால் எரிவில் பக்கத்தில் இருக்குது. அதாவது களுவாஞ்சிக்குடி டிஎஸ் ஆஃபீஸுக்கு முன்னால் எரிவில் பக்கத்தில் இருக்குது. இந்த ஹோட்டலோட பேர் என்ன? சூப்பர் ஹோட்டல். நான் இப்போ நுழைகிறேன். உங்களோட ஹோட்டலுடைய பேர் என்ன? சூப்பர் ஹோட்டல் டிஎஸ் ஆஃபீஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. எரிவில் பக்கத்தில் இருக்குது இந்த ஹோட்டல். முன்னால் இருக்குது டிஎஸ் ஆஃபீஸ் வந்து களுவாஞ்சி பக்கமும், அந்த டிஎஸ் ஆஃபீஸுக்கு முன்னாடி வந்து எரிவில் பக்கத்துலேயும் இந்த டிஎஸ் சூப்பர் ஹோட்டல் அமைஞ்சிருக்குது. இது ரைஸ் இருக்குது, இடியப்ப கொத்து இருக்குது, நூடுல்ஸ் இருக்குது, நூடுல்ஸ் கொத்து இருக்குது. அடுத்தது லஞ்சுக்குரிய எல்லா ஏற்பாடுகளும் இருக்குது. மீன் சாப்பாடு இருக்குது, கோழி சாப்பாடு இருக்குது, பிரியாணி இருக்குது. அடுத்தது காலை சாப்பாட்டில் இட்லி, தோசை, இடியப்பம், புட்டு, வராட்டா, இல்லை காலை உணவு எல்லாமே எடுக்கலாம். இங்கே இதுக்கு முதல் என்ன செய்து நீங்கள்? நான் வெளிநாட்டில் இருந்திருந்தேன். வெளிநாட்டிலேருந்து இப்போ வந்து நான் இப்போ ரீசெண்டாக தான் இப்போ ஒரு 3 இயர்ஸாக தான் இந்த கடை நடத்துகிறேன். எனக்கு நல்ல அனுபவம் இருக்குது. அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா நல்ல அனுபவம் கொண்டு இருக்குது. அப்படியா? 3 இயர்ஸாக அந்த கடை நடத்திட்டு இருக்கேன். நான் எவ்வளோ? 3 இயர்ஸாக நடத்துகிறேன். 3 இயர்ஸா? 3 வருஷமாக இருக்குது. நடத்துகிறேன் இந்த கடை. 3 வருஷமாக போயிருக்கு இந்த கடை. ரைட். இது வந்து ஒரு 30 பேர் இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி வசதி எல்லாம் இருக்குது எங்கள் கடையில். வந்து நல்ல அழகாக டேபிளெல்லாம் வந்து வாஷ்ரூம் வசதி இருக்குது. வந்து 2 வாஷ்ரூம் இருக்குது. வந்து ஆண்களுக்கு பெண்களுக்கு 2 விதமான வாஷ்ரூம் இருக்குது. வந்து 30 பேர் தாராளமாக இருந்து எங்கள் கடையில் சாப்பிடலாம். வசதி இருக்குது. சாப்பாடு சமைச்சு கொண்டு வைக்கிற ஸ்டோர் பண்ணுற இடம் வந்தது. கிச்சன் வந்து இதெல்லாம் நான் சாப்பாடு ரெடி பண்ணி கிச்சன் வந்தேன். எங்களோட கிச்சன் இது. சிக்கன் ரைஸ் போடுவோம், சிக்கன் ரைஸ் போடுவோம், வெஜிடபிள் ரைஸ் போடுவோம், மிக்ஸ் ரைஸ் போடுவோம். எல்லா வகையான ரைஸ் போய் கொஞ்சம் போடுவீங்க. ரைஸ் போடலாம் இருக்குது இதில். அடுத்தது சிக்கன் ரெடியாக இருக்குது. வந்து அடுத்த ரைஸ் வந்து சாப்பாடு வந்து இப்படி ரெடியாக இருக்குது. வந்து இங்கே வந்து இப்போ இது போடுறாங்க. வந்து பேர் வந்து இதில் நீங்கள் போடுற ரைஸ் போடுற என்னென்ன ரைஸ் போடுறீங்க? என்ன ரைஸ் போடுவோம்? சிக்கன் ரைஸ் போடுவோம், மிக்ஸ் ரைஸ் போடுவோம்.
காலை உணவுகள் என்ன இருக்குது? காலை உணவு வந்து மசால் தோசை இருக்குது, வந்து இட்லி இருக்குது, புட்டு இருக்குது, பரோட்டா, அடுத்தது வந்து இடியப்பம், புட்டு. காலை உணவு வந்து சிவப்பரி சோறு வந்து நம்மகிட்ட இருக்குது. சிவப்பரி சோறு வந்து நெத்திலி கருவாடு பிளேட்டரோட வந்து சிவப்பரி சோறு நம்மகிட்ட எடுக்கலாம். அந்த காலையில் சிவப்பு இடியப்பம். पास होता है ना इधर बच्चों की टेबल वाले இரவு சாப்பாடு வந்து நம்மகிட்ட வந்து இடியப்ப கொத்து இருக்குது, ரொட்டி கொத்து இருக்குது, ரைஸ் இருக்குது, அடுத்து நூடுல்ஸ் கொத்து எடுக்கலாம். வந்து இது அவ்வளோ எடுக்கலாம் வந்து நைட்டில். எங்கட கடைக்கு முன்னுக்கு வந்து டிஎஸ் ஆஃபீஸ் இருக்குது, வந்து அதுக்கு பக்கத்தில் வந்து எம்ஹெச் ஆஃபீஸ் இருக்குது, பிஹெச் ஆஃபீஸ் இருக்குது, வந்து அதுக்கு பக்கத்தில் வந்து நீர் பாசன திணைக்களம் இருக்குது. வந்து கொத்து ரெடி. நீங்கள் வந்து களவாஞ்சிக்குடியிலேருந்து டவுன் பாஸ் பண்ணி வந்து கல்மை போகிறதுக்கு இடையில் வந்து டிஎஸ் ஆஃபீஸ், களவாஞ்சிக்குடி டிஎஸ் ஆஃபீஸுக்கு முன்னாடி வந்து நம்ம கடை இருக்குது. ஒரு ஃபங்க்ஷனுக்குரிய ஆர்டர்கள் இருக்குது, ஃபங்க்ஷனுக்குரிய சாப்பாடுகள் அது செய்து வெளி ஆர்டர் வந்து செய்து கொடுக்குறோம். நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன், பிறந்த நாள் வீடு, ஏதோ ஒரு வீடு ஃபங்க்ஷன் வீடு என்ன அதுக்குரிய சாப்பாடுகள் செய்து கொடுக்குறோம். நாங்கள் ஸ்பெஷலாக வந்து பிரியாணி போடுவோம். வந்து அடுத்து வந்து ஸ்பெஷல் என்னக்குள்ள அதில் வந்து அடுத்து வந்து ஸ்பெஷலாக வந்து வெளியே ஆர்டர்கள் வந்தாலுமே செய்து கொடுக்குறோம். வந்து சைடு நிகழ்வு இருக்கிற ஆர்டர்கள் வந்து செய்து கொடுக்குறோம். களவாஞ்சிக்குடி டிஎஸ் ஆஃபீஸுக்கு முன்னுக்கு இருக்கிற வந்து எரிவில் பகுதியில் வந்து எங்கள் கடை அமைஞ்சிருக்கு. வந்து களவாஞ்சிக்குடி டவுன் நீங்கள் பாஸ் பண்ணி வரும்போது டிஎஸ் ஆஃபீஸுக்கு ஆப்போசிட்டில் எங்கள் கடை இருக்குது. வந்து எங்கள் கடையை நேம் வந்து சூப்பர் ஹோட்டல். ஆஃபீஸுக்கு முன்னுக்கு அமைஞ்சிருக்கு வந்தது எரிவில் பகுதியில் அமைஞ்சிருக்கு. வந்து எங்களோட காலை உணவாக வந்து எங்கள் ஹோட்டலில் வந்து மசால் தோசை, இட்லி, வடை, அடுத்தது வந்து புட்டு, இடியப்பம், பரோட்டா. காலை உணவு வந்து சிவப்பரிசி சோறு, புட்டு, அடுத்தது வந்து சிவப்பு இடியப்பமும் கடையில் கிடைக்கும். மதிய உணவாக வந்து பிரியாணி, வந்து அது சிக்கன் சாப்பாடு, மீன் சாப்பாடு, மரக்கறி சாப்பாடு. அடுத்தது வந்து நைட் சாப்பாடாக வந்து இடியப்ப கொத்து, சிக்கன் கொத்து, அடுத்தது ரைஸ் வந்து சிக்கன் ரைஸ். வந்து இது வந்து நைட் உணவாக வந்து எங்கள் கடையில் வந்து கிடைக்கும். வந்து ரெகுலராக வந்து எங்கள் கடை வந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எங்கள் கடை வந்து மற்ற 6 நாட்கள் வந்து திறந்திருக்கு. எடுக்கல வேலை பண்ண வாஷ்ரூம் வசதி இருக்குங்க. அதில் லேடிஸுக்கு பாய்ஸுக்குன்னு சொல்லி 2 வாஷ்ரூம் இருக்குது. வெளியில் வாஷ்ரூம் வசதி இருக்குங்க. அதில்
டேஸ்ட் எடுத்து தான் பாவிக்கணும் நாங்கள் வந்து டேஸ்ட் எடுத்து மட்டும்தான் பாவிக்கிறோம் ஒரே அடுப்பு பீச்சு பாவிக்கிறோம் அதை பாவிக்கிறோம் டேஸ்ட் மட்டும் தான் பாவிக்கணும் இது அடுப்பு ஒரு 3 அடுப்பு இருக்கிறோம் இதுகள் வந்து இவர் தான் எங்களோட கொத்து மாஸ்டர் நைட்டு போட ஒன்று நைட்டுக்கு சாப்பாடு உண்டு சாப்பாடு போட ஒன்று இருக்குது அது ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நைட்டு போடுறது சமைக்கிறது ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பிரியாணி போட ஒன்று இருக்குது ரெடி பண்ணி வச்சுருக்கோம் மதிய உணவு வந்து மீன் சாப்பாடு இருக்குது அடுத்தது வந்து சிக்கன் பிரியாணி இருக்குது வந்து அடுத்தது மரக்கறி சாப்பாடு மதிய உணவை வந்து நாங்கள் ரைஸ் வந்து காலையில் 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் வந்து ரைஸ் எல்லாம் வந்து எடுக்கலாம் லஞ்சுக்கு வந்து இங்கே அதெல்லாம் எடுக்கலாம்